தேவனுக்கே துதி, கனம், மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கிரம ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 121 தியானம் செய்ய போகின்றோம். இந்த 121ஆம் சங்கீதத்துல மொத்தம் 8 வசனங்கள் இருக்கின்றது. இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆரோகண சங்கீதம். இந்த சங்கீதம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நம்பிக்கையையும் தேவன் மேலுள்ள விசுவாசத்தையும் கொடுக்கிற சங்கீதம். அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற சங்கீதம் தான் இந்த 121ஆம் சங்கீதம். அதாவது இந்த சங்கீதத்தை யுத்த வீரர்களுடைய சங்கீதம் என்று சொல்வார்கள், அல்லது பயணிகளின் பாதுகாப்பின் சங்கீதம் என்று சொல்லலாம். இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1, 2 வசனங்கள் சங்கீதக்காரனுக்கு பாதுகாப்பு. 4ஆம் வசனம் இஸ்ரவேல் தேசத்துக்கு பாதுகாப்பு அல்லது தயவு. 3, 5 முதல் 8 வசனங்கள் சங்கீதத்தை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு. 1வது வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு, நமக்கு ஒத்தாசை வரும். யாருக்கு? எனக்கு ஒத்தாசை, நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை நேராக, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. பர்வதம் என்று சொல்லப்படும் போது சீயோன் பர்வதம் பரலோகத்தை குறிக்கின்றது. பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, பரலோகத்திலிருந்து தன் தேசத்துக்கு ஒத்தாசை வரும், நமக்கு ஒத்தாசை வரும், நம்முடைய குடும்பத்திற்கு ஒத்தாசை வரும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வரும். 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். பிரியமானவர்களே, நம்முடைய கால்களை கர்த்தர் தள்ளாட விட்டார், நம்மை காக்கிறவர் உறங்கார். அவர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எப்படி காக்கின்றார்? நம்மை உறங்காமல், தூங்காமல் நம்மை பாதுகாக்கிறார். பயணங்களில் நம்மை பாதுகாக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். 4ஆம் வசனம், உறங்குவதும் இல்லை, தூங்குவதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கின்றார். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஏசாயா 32:2 நான் வாசிக்கின்றேன். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், உடாயுத்த பூமிக்கு பெருமழையின் நிழலாகவும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உன்னை காக்கிற, உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். இந்த நிழல் என்ன செய்யும்? நம்மோடு கூட வரும். அதே போலத்தான் கர்த்தரும் நம்மோடு கூட வருகிறார், நம்மை பாதுகாக்கிறார். ஏசாயா 25:4 சொல்கிறது, கொடூரமானவரின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். 6ஆம் வசனத்துல, பகலிலே வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தவில்லை. வெயில், நிலவு நமக்கு தேவை. வெயில் இல்லைன்னா தாவரம் பூஞ்செடி வளராது, தாவரங்கள் வளராது, விவசாயம் பண்ண முடியாது. அதே நேரத்துல வெயில் உக்கிரமாய் இருக்கும்போது அந்த மனிதன் மேல் படும்போது அந்த மனிதனுக்கு சரீரத்திலே பொக்களங்கள் வருகிறது, சரீரத்திலே நோய்கள் வருகிறது, தலைவலிகிறது, கண்வலி வருகிறது. அதே நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. நீ எப்படிதான், எவ்வளவுதான் வெளியே போனாலும் சரி, வெயில்ல போனாலும் சரி, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் விலை காப்பார். அவர் உன் ஆத்மாவை பாருங்க, ஆத்மா விலையேறப்பட்டது. ஆத்மாவை கர்த்தர் காக்கின்றார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.